2018 ஆரம்பிச்சது, திங்க் பண்ண ஆரம்பிச்சது. வெர்ஷன் இப்போ அடுத்து டெவலப் பண்ணி 2012 இது ரெஜிஸ்டர் பண்ணுறேன். முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச பிறகு தான் அது எனக்கு அங்கே அக்னாலஜ்மெண்ட்லாம் வந்த பிறகு தான் நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். 22 ஜூலையில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எந்த வருஷத்தில்? 22 ஜூலை 2022 2022 ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது இங்கே டைரி நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே 2022 அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தது 23 மேல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ஒன்லைன் கேட்டோடனே பிடிச்சிருச்சு. அந்த சினாப்சிஸ் கேட்டோடனே அது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி பக்கத்தில் இருக்கும். அவங்க வந்துட்டு இது அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டீட்டெயில்டாக அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு ஒரு 140 பேஜஸ் ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்கள போய் பார்க்குறேன். ஓகே, தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்து போய் பேசுகிறேன். அப்போ வந்துட்டு நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த புரட்சி தலைவன் ஸ்கிரிப்டை வந்துட்டு ஒரு 8 பக்க கதையை எடுத்துட்டு இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு சந்துருன்றவர் வந்து அவரோட ஆஃபீஸில் போய் சந்திச்சு அந்த டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு வந்து பார்த்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டையும் இதையும் கொடுத்துட்டு தெளிவாக அந்த கதையை ரெண்டுத்தையும் விளக்கிட்டு நான் வரேன். ஓகே, ஒரு 6 மாதம் இழுத்துருச்சாங்க. 6 மாதம் தொடர்ச்சியாக பேசுகிறோம், இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இல்லைங்க, இப்போ நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுக்கும்போதே வந்துட்டு அது காப்பிரைட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாமே வச்சுருக்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு வந்தேன். போயிட்டு நான் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ படம் வந்தோடனே தான் எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவங்கக்கிட்ட நான் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் கதையை பற்றிலாம். அவர் திரைத்துறையில் தான் இருக்கார், ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி பிட்காயின்லாம் வச்சு பண்ணியிருக்காங்களே சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஓகே பிட்காயின் வந்துட்டு இப்போ பேசு பொருளாக இருக்குது. நான் வந்து அப்பயே பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் வந்து 2020 நான் அது பிட்காயினை உள்ளே கொண்டு வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். பிட்காயின் வந்து யூஸ்வலாக சரி ஓகே வந்திருக்கு, அதனால் புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் பெருசாக கண்டுக்கல. டெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் காட்டினாங்களே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நானுமே அது ரிலேட் பண்ணிக்க முடியல, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓடிடியில் படம் வந்து உட்காந்து தெளிவாக பார்க்கும்போது தான் நம்மளோட கதையை நம்மளை எடுத்து வச்ச காட்சிகள் நம்ம கேரக்டர்ஸு எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும். அவர் நினச்சா வந்து இங்கே ஆட்சியை கவுக்கலாம், அங்கே அது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும். அவர் பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. என்னோட கதைகள் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு.